வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடல் மேல்மட்ட ஆளற்ற தாக்குதல் கப்பல்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளுடன் ஆயுதமேந்திய உக்ரைன் ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியை ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மற்ற தளங்களுக்கு பின்வாங்க வைக்க முடிந்தது. கிரிமியாவில் உள்ள செவாஸ்டோபோல் கடற்படை தளம் மற்றும் ரஷ்ய போர்க்கப்பல்கள் மீதான தொடர்ச்சியான உயர்மட்ட உக்ரைனிய தாக்குதல்கள் கடந்த ஆண்டு ரஷ்ய போர்க்கப்பல்களை கிரிமியாவின் மறுபக்கத்தில் உள்ள ஃபியோடோசியோ மற்றும் ரஷ்யாவில் உள்ள நோவோரோசிக்ஸ் துறைமுக நகரங்களில் உள்ள தளங்களுக்கு நகர்த்த தூண்டியது. கிரிமியாவில் ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் கடற்படை சொத்துக்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் அந்த நகர்வு வேறு வழியில்லாமல் ரஷ்யாவால் செய்யப்பட்டது. உக்ரைன் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற கப்பல்களின் தாக்குதல்கள் மூலம் ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதி கிரிமியாவில் அதன் தளத்திலிருந்து வெளியேறியதை காட்டிய செயற்கைக்கோள் படங்கள் அவ்வப்போது வெளியான. இப்போது பிளாக் ஸ்கை என்ற உளவுத்துறை நிறுவனம் 2 ஆண்டுகளாக நடத்திய ரஷ்ய கடற்படை நகர்வுகளை காட்டும் செயற்கைக்கோள் படங்களின் ஒரு முழு தொகுதியை வெளியிட்டுள்ளது. இப்படி முழு தொகுதி செயற்கைக்கோள் படங்கள் வெளியிடப்படுவது போர் பற்றிய ஆய்வு நிறுவனங்கள் மற்றும் போர் தொடர்பான கற்க நிறையுள்ள பல்கலைக்கழகங்களால் ஆய்வு மற்றும் கல்விக்கு பயன்படுத்தப்படுவது வழக்கம். இது ஒரு வழமையான நடைமுறை. ஆனால் பொதுவாகவே ஒரு போர் நடந்து முடிந்த பின்னரே இப்படி முழு தொகுதி படங்கள் வெளியிடப்படுவது நடப்பதுண்டு. ரஷ்யா உக்ரைனில் நடத்தும் போர் நீண்டு கொண்டு போய் இப்போது 3வது ஆண்டில் தொடர்வதால் அது தொடர்பான ஆய்வுகளுக்கு செயற்கைக்கோள் படங்களின் ஒரு முழு தொகுதி வெளியிடப்பட்டிருக்கலாம். நிகழ்நேர விண்வெளி அடிப்படையிலான உளவுத்துறை நிறுவனமான பிளாக் ஸ்கை புதிதாக வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் கருங்கடல் கப்பல் தொகுதியின் சிதறலை வெளிப்படுத்துகிறது. இது உக்ரைன் போரின் வரையறுக்கும் வெற்றிகளில் ஒன்றாகும். உக்ரைன் தனக்கென சரியான கடற்படை இல்லாத நிலையிலும் ரஷ்ய போர்க்கப்பல்களில் அதிர்ச்சியூட்டும் இழப்புகளை ஏற்படுத்திக் உள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் வெளியிட்ட தகவலில் உக்ரைன் கருங்கடலில் குறைந்தது 24 ரஷ்ய கப்பல்களை மூழ்கடித்ததாகவும் அழிக்கவும் அல்லது சேதப்படுத்தவும் முடிந்தது. இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. உலகின் பலம் வாய்ந்த கடற்படைகளில் ஒன்றுக்கு இவ்வளவு பெரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சமீப கால வரலாறுகளில் இதுவே முதல் தடவை என்று தெரிவித்தார். தற்போது பிளாக் ஸ்கையால் புதிதாக வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் சில முக்கிய விஷயங்களை காட்டுகின்றன. உக்ரைனில் ரஷ்யா 2022ஆம் ஆண்டே போரை தொடங்கிய நிலையிலும் கருங்கடல் கப்பல் தொகுதியின் வெளியேற்றம் உண்மையில் செப்டம்பர் 2023 வரை நடக்கவில்லை. அந்த மாதத்தில் உக்ரைன் செவாஸ்டோபோல் மீது மேற்கத்திய கப்பல் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு முக்கிய கப்பல் கட்டும் தளம் மற்றும் கடற்படையின் தலைமையகத்தை தாக்கியது. அதன் பின்னரே ரஷ்ய கப்பல்கள் கிரிமியாவிலிருந்து நகர்த்தப்பட தொடங்கின. பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் செவாஸ்டோபோலுக்கு அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை உச்சத்திற்கு கொண்டு சென்ற தாக்குதல்கள் கப்பல் கட்டும் தளம் மற்றும் கடற்படை தலைமையகத்தில் நடந்த தாக்குதல்கள் தான் என்று குறிப்பிட்டது. பிளாக் ஸ்கை ஜனவரி 2022 மற்றும் ஏப்ரல் 2024க்கு இடையில் இராணுவ கப்பல்களின் பல்லாயிரக்கணக்கான தானியங்கி கண்டறிதல்களை உருவாக்கியதாக கூறியது. இது ரஷ்ய கடற்படையின் கப்பல்களின் திரும்ப பெறுதலின் அளவை பற்றிய நுண்ணறிவை அளிக்கிறது. செவாஸ்டோபோல் தாக்குதலுக்கு பின்னர் சில மாதங்களில் அந்த கடற்படை தளத்தில் இருந்த கப்பல்களின் எண்ணிக்கையில் 18% வீழ்ச்சி ஏற்பட்டதை பிளாக் ஸ்கை கண்டறிந்தது. இதற்கிடையில் இது ஃபியோடோசியாவின் எண்ணிக்கையில் 23% அதிகரிப்பையும் நோவோரோசிஸ் எண்ணிக்கையில் 22% அதிகரிப்பையும் பதிவு செய்தது. இந்த இரு கடற்படை தளங்களும் செவாஸ்டோபோலில் இருந்து முறையே 170 கிலோமீட்டர் மற்றும் 320 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. உக்ரைனிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களின் தாக்குதல் வீச்சுக்குள் இருக்கும் மேற்கு கிரிமியாவிலிருந்து மற்ற இடங்களுக்கு குறிப்பிடத்தக்க விதத்தில் புறப்படுவதை இந்த புள்ளி விவரங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. செவாஸ்டோபோல் தாக்குதலுக்கு முன்பு நடந்த மாதங்களில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் நகரின் துறைமுகத்தில் கருங்கடல் கப்பல் தொகுதி குறைந்து வருவதை எடுத்து காட்டுகிறது. செவாஸ்டோபோல் உட்பட ரஷ்ய கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ள துறைமுகங்களின் நுழைவாயில்களில் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதையும் பிளாக் ஸ்கை வெளியிட்ட புகைப்படங்கள் காட்டின. செவாஸ்டோபோல் மற்றும் கிரிமியாவின் மேற்கு கடற்கரையை சுற்றி ரஷ்ய போர்க்கப்பல்களின் இருப்பு குறைந்து வருவதால் மாஸ்கோவுக்கு கடற்படை இழப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தும் முயற்சியில் உக்ரைன் இப்போது ரோந்து படகுகள் மற்றும் இழுவை படகுகள் போன்ற சிறிய கப்பல்கள் மீது சமீப கால வாரங்களில் தாக்குதல்களை மேற்கொண்டது. உக்ரைன் தரையில் மெதுவாக நகரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் கருங்கடல் போர் உக்ரைனுக்கு ஒரு பிரகாசமான இடமாக உள்ளது.
இந்த புதுமையான மற்றும் சமச்சீரற்ற பாணியிலான போருக்கு எதிராக ரஷ்யாவால் தொடர்ந்து தமது கடற்படை சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. உக்ரைனில் உள்ள அதிகாரிகள் இந்த ஏவுகணை மற்றும் ஆளற்ற கப்பல் தாக்குதல்களின் மூலம் ரஷ்ய கடற்படைக்கு தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்க போவதாக உறுதியளித்துள்ளனர். ரஷ்ய போர்க்கப்பல்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது ஆளற்ற கப்பல் தாக்குதல்களை நடத்திய உக்ரைனின் பாதுகாப்பு சேவையில் உள்ள ஒரு ஜெனரல், உக்ரைன் நடத்தும் இந்த தொடர் தாக்குதல்கள் மாஸ்கோவின் கடற்படை சொத்துக்களை அழிப்பதை மட்டும் நோக்கமாக கொண்டவை அல்ல என்றார். உக்ரைன் தளபதி ஜெனரல் இவான் லுகாஷேவிச், எமது தாக்குதல்கள் வேறு சில மூலோபாயங்களையும் எடுத்து காட்டுகிறது என்பதே தாக்குதலின் நன்மை என்றார். எமது துறைமுகங்களிலிருந்து தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட கடல் வழித்தடத்தை ரஷ்ய கடற்படை தடை செய்தது. எமது தாக்குதல்கள் காரணமாக எதிரி கப்பல்களை கரக்கடலில் இருந்து தப்பியோட கட்டாயப்படுத்துவதன் மூலம் நாமே அந்த தடையை உடைத்துள்ளோம். இப்போது எமது கருங்கடல் துறைமுகங்களில் இருந்து ஏற்றுமதிகள் எந்த தடையுமின்றி நடக்கின்றன என்றார்.